ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு வித்தியாசமான கதை தான். நமக்கெல்லாம் சின்ன வயசுல தாய் தப்பன் கிட்ட இருந்து என்ன கிடைச்சிருக்கும்? அன்பும் அரவணைப்பு தான். ஆனா இந்த சின்ன பொண்ணுக்கு அது எதுவுமே கிடைக்கல. இந்த பொண்ணை சின்னதிலே கடத்தி கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்டு ரொம்பவும் கொடுமைப்படுத்தி கொடூரமா இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது. இன்டர்ன்ஷிப்னோடய நீங்க நினைச்சிடாங்க ஆபீஸ்ல உட்காந்து லேப்டாப் முனுக்கு வேலை பாக்குறதுன்னு சொல்லி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பதிலா இந்த பொண்ணு கையில துப்பாக்கியை கொடுத்து கொலை பண்ணதான் சொல்றாங்க. நமக்கு ஆரம்ப சீன்லயே காட்டுறது ருசியாவுல பெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ். அங்க பெரிய பாதுகாப்பே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள நம்ம ஹீரோயினி அங்க வேலை செய்யற ஒரு லேடி மூலியமா உள்ள நுழையிறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு உதவி செஞ்ச அந்த லேடி கிட்ட சொல்றாங்க, 5 நிமிஷம் தான் டைம், இங்க இருந்து மாறிடுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு. நம்ம ஹீரோயினிக்கு வித்தியாசமான ஒரு திறமை இருக்குது. எப்படிப்பட்ட லொக்கா இருந்தாலும் திறந்துருவாங்க. நம்ம ஹீரோயினி அப்படிதான் இதுக்குள்ள போயிட்டு அந்த லொக்கலை திறந்து உள்ள போறாங்க. சுத்தியும் லொக்கர் நிறைய இருக்குது. அதுல இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற லொக்கரை நம்ம ஹீரோயினி திறக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு பைல் இருக்கு. அதை எடுத்து அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் இன்னும் நிறைய விவரங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு திரும்ப போதே அங்க ஒரு நம்பர் வந்துடுறாரு. அவரு நம்ம ஹீரோயினிய சாக்க பாக்குறாரு. நம்ம ஹீரோயினி அவங்கள கன் வச்சு ஷூட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினி அப்படியே பண்ணியே வராங்க. வந்ததுமே செம்ம ஃபைட் ஒன்னு, கன் ஃபைட் ஒன்னு நடக்குது. அப்படியே ஆகணும் உள்ளவங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டு ஹீரோயினி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோயினி காட்டுறது பல்கேரியாவுல தான். ஹீரோயினி எடுத்துட்டு வந்து அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு இமெயில் ஒன்று டைப் பண்றாங்க. ஹீரோயினி இந்த இமெயில் எழுதுறது இவங்க மாதிரியே இருக்க மத்த இன்டர்ன்ஸ்களுக்கு. இன்டர்ன்ஸ்கள்ங்கிறது சிஐயோட ரகசிய ப்ராஜெக்ட் ஒன்னு. சின்னதுல இந்த பசங்களை கடத்தி கொண்டு போயிட்டு ரொம்பவும் கொடுமை பண்ணி கொடூரமா இவங்களுக்கு கொலை பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சிஐஏ அப்படிங்கிறது உலகத்திலே ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான இன்டெலிஜென்ட் ஏஜென்சி ஒன்னு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? அப்படிப்பட்ட ஒரு ஏஜென்சியை எதிர்த்து தான் நம்ம ஹீரோயினி ஒரு பொண்ணா இருந்தும் ரொம்ப பலமா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினி அந்த இமெயில்ல எழுதுறாங்க, நம்ம எல்லாம் தனித்தனியா இருக்கிறத விட நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து வேலை செஞ்சா இன்னும் பலமா இருக்கும். அதனால நீங்க நான் போடுற லொகேஷனுக்கு வாங்க எல்லாரும். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி வர இயலாதவங்க இருக்க இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறிடுங்க. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினி அனுப்பின இமெயில பார்த்துட்டு மத்த இன்டர்ன்ஸ்ல எல்லாருமே அவங்க இருந்த இடத்துகள்ல டேட்டா கரெக்ட் பண்றாங்க. அவங்க உயிரை மாச்சிக்கிட்ட மாதிரி. அடுத்ததான் நமக்கு காட்டுறது இன்டர்ன்ஸ்ல இருந்து ஒரு கேர்ள் ஒருத்தவங்கள அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க சிஐஏல இருந்து. அந்த இடத்துல செம்ம பிளடியா இந்த பொண்ணு ஃபைட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு இன்னொரு இன்டர்ன்ஸ் பையன் ஒருத்தன் வரான். அவனும் சேர்ந்து ஃபைட் பண்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியில வந்து ஹீரோயினியோட சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு காட்டுறது ருசியாவுல பெடலர் செக்யூரிட்டி சர்வீஸை தான். நம்ம ஹீரோயினி ஏற்கனவே ஃபைட் பண்ணி அவனை செம்மையா முடிச்சு விட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த தான். அப்படியே நமக்கு காட்டுறது அங்க உள்ள பொஸ் தான். அவரு நமக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்துறாரு, ஏஜென்ட் கொச்சின் கோ அப்படிங்கிறவரை. நம்ம இதுக்கப்புறம் அவரை சொல்லுவோம் ஏஜென்ட் கொச்சின் அப்படின்னு சொல்லி. இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயினி செஞ்சுட்டு போன வேலையை பத்தி. அப்ப பொஸ் சொல்றாரு, இந்த இன்டர்ன்ஷிப் தான் இல்லாம போயிருச்சு. இதே மாதிரி அமெரிக்கா சிஐஏ அமைப்புல இதே மாதிரி இன்டர்ன்ஷிப் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நல்லபடியா செய்ய விடக்கூடாது. பொண்ணு இங்க இருந்த முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அமெரிக்காவுக்கு பாஞ்சு போயிட்டா, அவளை கொன்னு சரி உயிரோட சரி பிடிச்சி எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தர வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்ததா நமக்கு காட்டுறது சிஐ அமைப்புல உள்ள பொஸ்ஸ தான். அவர்கிட்ட உள்ள திறமசாலியான ஒரு ஏஜென்ட் டோல்டனை கூப்பிட்டு ஒரு கேஸ பாரம் கொடுக்குறாங்க. இந்த வேலை என்னன்னு கேட்டா, இன்டர்ன்ஷிப்ல உள்ள பசங்களை ஒன்னும் உயிரோட பிடிக்கணும், இல்லைன்னா கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் டோல்டன் கேக்குறாங்க, இந்த வேலையை எதுக்காக என்கிட்ட பாரம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப பொஸ் சொல்றாங்க, முக்கியமான 2 காரணனால தான் உங்ககிட்ட பாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. 1வது காரணம்னா, இங்க இருந்து ருசியாவுக்கு தகவல் சொல்ற பென்டன்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. 2வது காரணம் என்னன்னு கேட்டா, 24 மணி நேரத்துக்குள்ள பெடரல் சர்வீஸ்க்குள்ள கள்ளத்தனமா உள்ள நுழைஞ்சு அங்க இருந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு திரும்பி வந்திருக்காங்க. அவங்களும் சின்னதுல இருந்து இன்டர்ன்ஷிப்ல இருந்த ஒரு பொண்ணு தான். அது வேற யாரும் இல்ல, உங்களோட மக அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்க இவரு சிஐஏ ஆபரேஷன் டைரக்டர் டி. இவர் சொல்றாரு, ருசியாவுலயும் இதே மாதிரி ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சாங்க, அது இல்லாமே போயிருச்சு அப்படின்னு. அடுத்ததான் நமக்கு காட்டுறது இன்டர்ன்ஸ்ல உள்ள ஒரு பொண்ணு தான். வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அவளை ஒருத்தன் துரத்திக்கிட்டு வராங்க. அவன் வந்து ஒரு கார்ல விழுந்து அப்படியே அடிபட்டு கீழே விழுந்துடுறான். அந்த கார்ல யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி தான் இருக்கிறாங்க. அந்த பொண்ணையும் ஏத்திக்கிட்டு அப்படியே கிளம்பி அங்க இருந்து போயிடுறாங்க. குடோனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு 4 பேருமே அந்த காரை நிப்பாட்டிட்டு இன்னொரு வேன் ஒன்ல எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததா டோல்டன் காட்டுறாங்க. டோல்டன் போறாங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் நெல்சனை கண்டுக்க.
எடுக்கிறதுக்கு. அங்க போயிட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு சொல்றாங்க, இந்த வேலை உனக்கு கொஞ்சம் கூட ஷூட் ஆகல அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு பென்ஷனும் கிடையாது, வேலையும் கிடையாது, அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப இவங்க சொல்றாங்க, பஸ் கிடைச்சா இந்த நிலைமைக்கு தான் ஆளாகுவ அப்படின்னு சொல்லி. அவ சொல்றாங்க, நான் பஸ் கிடைச்சதுல எந்த வித தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் டோல்டன் சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி. அப்படியே 2 பேரும் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது டோல்டன் சொல்றாங்க, நான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், அதை பத்தி பேசுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி. நெல்சன் சொல்றாங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சொல்றாங்க, எனக்கு 18 வயசு இருக்கும்போது நான் கர்ப்பமா இருந்தேன், எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தாங்க, அப்ப எங்க வீட்டுல சேர்த்துக்கல, எனக்கு அந்த பொண்ணை வளர்க்கறதுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்ல, அதனால அந்த பொண்ணை தத்து கொடுத்துட்டேன். இப்ப கிட்டத்துலதான் அந்த பொண்ணு விட்டு விவரங்கள் தெரிய வந்துச்சு, அந்த பொண்ணு தான் இந்த போட்டோல இருக்க பொண்ணு, எனக்கு உங்ககிட்ட இருந்து உதவி ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நெல்சன் சொல்றாங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. CIA இருந்தும் என் பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க, கொண்டு சரி உயிரோட சரி பிடிக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி ருசியாவுல இருந்தும் என் பொண்ணை கொல்றதுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னுக்கு நம்ம அவளை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நமக்கு காட்டுறது ஏஜென்ட் கொச்சன் தான். அவரே அமெரிக்கா வராரு, வந்ததுமே ஒரு சேச்சூலுக்கு போறாரு, பாதர்ட்ட சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் ஆயுதமும் ஆக்களும் வாகனமும் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, நீ போயிட்டு ஃபனிய கெஃபே ஒன்று இருக்கு, அதுல இரு, நான் வாரேன் அப்படின்னு. அடுத்ததான் நமக்கு காட்டுறது கெஃபே ஒன்ல நெல்சனும் டோல்டனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நெல்சன் அந்த சமயத்துல கேக்குறாங்க, இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல உங்க பொண்ணு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அவ சொல்றாங்க, எனக்கு அதை பத்தி எந்த விவரமும் தெரியாது, இப்பதான் இந்த போட்டோல கூட நான் பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. நெல்சன் கேக்குறாங்க, எதுக்கு ருசியாக்காரவங்க உங்க பொண்ணு பின்னாடி துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி. டெல்டன் சொல்றாங்க, இந்த ப்ரோக்ராம ருசியாவிலையும் செஞ்சாங்க, அதனால அது இல்லாம போயிருச்சு, அமெரிக்காக்காரவங்க செய்யாம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக தான் என் பொண்ணு பின்னாடி துரத்துறாங்க அப்படின்னு. ருசியாவில் அனுப்புறது ஒருத்தனை தான், அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான வேலைக்காரன், அவனை எப்படி தெரியும்னு கேட்டா, என்ன கடைசிய சந்திப்புல என்ன கொலை பண்ண பார்த்தான், அதனால எனக்கு அவனை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல. ஏஜென்ட் கொச்சனுக்கு கோல் ஒன்று வருது பாஸ் கிட்ட இருந்து. பாஸ் சொல்றாரு, அமெரிக்காவில இருந்து இந்த பொண்ணை பத்தி தேடுறதுக்கு போட்டிருக்கிறது டெல்டன் விட்டு பாய் ஃப்ரெண்ட் நெல்சனையும் தான் அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு இருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த லொகேஷன் அனுப்புறேன், சீக்கிரமா போயிட்டு வேலையை முடி அப்படின்னு சொல்லி பாஸ் சொல்றாரு. அடுத்ததா காட்டுறது நம்ம ஹீரோயினியை தான். ஹீரோயினி அனுப்புன அந்த லொகேஷனுக்கு எல்லாம் வந்திருக்காங்க. அப்படியே ஹீரோயினி சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு தானே, நம்மள கொலை பண்றதுக்கு சின்னதுல எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு சொல்லி, நமக்கு எவ்வளவு கொடுமை பண்ணாங்கன்னு தெரியும் தானே, ஒண்ணு நம்ம அவங்கள எதிர்த்து போராடணும், அப்படி இல்லைன்னா நம்ம ஒளிஞ்சு வாழ வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இன்னொரு பொண்ணு சொல்றாங்க, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுமே நான் பிரான்சைல வேலை செஞ்சேன், கேபினஸ் நம்பர்ஸ் கிட்ட. அங்க அவங்க எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, அவரை கொல்லணும்னு சொல்லி. அதுக்கு பிற்பாடு கொலை பண்ணேன். இப்படிதான் இந்த பொண்ணு கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு, சின்ன கத்தி வச்சு எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஒருத்தனை போட்டு தொல்ற மாதிரி. அடுத்ததா ஒரு பையன் பேசுறான். அவன் சொல்றான், என் கோட் நம்பர் ருபிகன், நான் வேலை செஞ்சது UK பெரிய ஒரு கோடீஸ்வரன், அவரு ரொம்ப நல்ல மனுஷன், இருந்த வாக்குல அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. நமக்கு தெரிஞ்சது இவனுக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ஆக்ட் பண்ணக்கூடிய திறமை இருக்கு. அடுத்ததா ஒரு பையன் பேசுறான். அவன் சொல்றான், என் பேரு கலிவர், எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் எவ்வளவு பெரிய வழிய வேணும்னாலும் என்னால கொடுக்க முடியும், அதே மாதிரி எந்த வழிய வேணாலும் எனக்கும் பொறுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்படியே இன்னொரு பையன் சொல்றான், கோட் நம்பர் அனலிஸ்ட், எனக்கு சல்லிய பத்தின எல்லா விவரங்களும் தெரியும், எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் என்னால தெரிஞ்சு கொள்ள முடியும், சொல்ல முடியும் அப்படின்னு. அடுத்ததா நமக்கு காட்டுறது நெல்சனை தான். நெல்சன் போறாரு ருசியன் ஏஜென்ட் இருந்த கெஃபேவுக்கு. அங்க உள்ள போயிட்டு கேக்குறாரு, எங்க அவன் அப்படின்னு சொல்லி. அங்க ஒரு நபர் சொல்றாரு, இங்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி. அவரை 2 குத்தி கீழே தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டு வெளியே வரும்போது சொல்லிட்டு வராரு, எனக்கு அவனை கோல் எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி. அவரு ஒரு டாக்ஸில ஏறாரு. ஒரு நபர் டாக்ஸிக்குள்ள ஏறி கண்ணை வச்சு நெல்சனை மிரட்டுறாரு. அவரை செம்மையா தாக்குன்னு தாக்கி கீழே அடிச்சு தள்ளி விட்டுட்டு டாக்ஸிக்காரனையும் பயமுறுத்தி இறக்கி விட்டுட்டு டாக்ஸி எடுத்து கிளம்பி போயிடுறாரு. அப்படியே நமக்கு காட்டுறது CIA உள்ள டிக்க தான் கால் பண்ணி சொல்றாரு, நெல்சனையும் இந்த வேலைக்கு டெல்டன் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. என்ன அடிச்சதுதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வேலை தான் நடக்கணும், உங்க பிரச்சனையை பிறகு வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அடுத்ததான் ஹீரோயினிய காட்டுறாங்க. ஹீரோயினி போன வாகனத்தை வச்சு ஒரு துணியை போட்டு மூடுறாங்க. அவங்க இருக்க இடத்த சுத்தி கேமரா செட் பண்றாங்க. அப்படியே உள்ள எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்றாங்க. நான் ரஷ்யாவில இருந்து எடுத்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கையில லிஸ்ட குடுக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க, இதுல 6 பேர் தானே வந்திருக்கோம், இதுல
நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்ப ஹீரோயினி சொல்றாங்க, அந்த லிஸ்ட்ல உள்ள எல்லாத்துக்குமே நான் அனுப்பிட்டேன், அதுல வந்தது நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. ஒரு பையன் அந்த கொலையெடுத்து இது என்ன கெப்பகர் 9 அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க அனலிஸ்ட் அவரு அந்த கொலையை எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு பேங்க் நம்பர் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு சல்லியை பத்தி நிறைய விவரங்கள் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ருபிகான் அந்த கொலையை எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, அமெரிக்கா யுனைடெட் பெஸ்ட் பேங்க்ல உள்ளது அப்படின்னு சொல்லி. ஹீரோயினி சொல்றாங்க, நாளைக்கு நம்ம அங்கதான் போறோம் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல வச்சு ஒரு எலாம் சவுண்ட் ஒண்ணு வருது. என்னன்னு போய் பார்க்கும்போது ருசியன் ஏஜென்ட் வந்து இவங்கள ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி ருசியன் ஏஜென்ட்டை தான் காட்டுறாங்க. அவருக்கு நெல்சன்ட்ட இருந்து கோல்னு வருது. நெல்சன் கேக்குறாரு, கடைசி சந்திப்புல என்ன கொல்ல பாத்தியே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அவர் சொல்றாரு, உனக்கு கொடுத்த கடைசி சான்ஸ் அது, இனிமே அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு. அப்ப நெல்சன் சொல்றாங்க, உனக்கு முடிஞ்சதை நீ செய், எனக்கு முடிஞ்சதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி. நெல்சன் காஃபி ஷாப்ல வச்சு ஒரு நபரை அடிச்சதை நினைச்சு பாக்குறாரு. அவரை அடிச்சு கீழே தள்ளினப்ப அவர் ஷோல்டர்ல ஒரு ஜிபிஎஸ் வச்சிருப்பாரு. அதை வச்சுதான் நெல்சன் இவங்கள நோக்கி வந்திருக்காரு. அப்படியே ஹீரோயினி தப்பிச்சு பாக்குறாங்க. அந்த சமயத்துல நெல்சனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர்கிட்ட இருக்கிறது இந்த ஸ்னைப்பர் கன் ஒண்ணு, அதை வச்சு ஹீரோயினி டீமுக்கு உதவி பண்றாரு. அடுத்ததா செம்ம பிளட்டியா இങ്ങനെ கன் ஃபைட் ஒண்ணு நடக்குது. அந்த சமயத்துல ஹீரோயினி டீம்ல இருந்த ஒரு பையனுக்கு குண்டடிபட்டுருது. அவரை வாகனத்துல ஏத்துறாங்க. ருஷ்யன் மொழியில அனலிஸ்ட் ஏதோ சத்தமா சொல்லிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடைசியா ருஷ்யன் ஏஜென்ட் மட்டும்தான் மிஞ்சிருக்காங்க. இங்க இருந்து நம்ம ஹீரோயினிட்டு டீம் தப்பிச்சு போயிடுறாங்க. அடுத்ததா அந்த லொகேஷனுக்கு டிக் வராரு. டிக் பாஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு, ரஷ்யன்காரவங்க இன்டென்ஸ்களை தேடி நமக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இங்க ரஷ்யன்காரவங்க எல்லாம் போனமா தான் கெடுத்துறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா பாஸ் சொல்றாரு, நிரூபணமாகுது வெண்டன்ங்கிறது வந்து கோட் நேம் அப்படிங்கிறது மட்டும் அவர்கிட்ட இருந்து தான் இங்க இருந்து ரஷ்யன்காரவங்களுக்கு தகவல் போகுது. ரஷ்யன்காரவங்க இன்டென்ஸ்களை தேடி கண்டுபிடிக்க முனுக்கு நீ சீக்கிரமா கண்டுபிடிச்சிரு அப்படின்னு சொல்லி. அடுத்ததா டோல்டன் தான் காட்டுறாங்க. டோல்டன் நெல்சனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, எந்த தகவலும் தேடிக்க கிடைக்கல, டார்க் வெப்சைட்ல இருந்து ஒரு அட்ரஸ் மட்டும்தான் கிடைச்சது, அதை வச்சுதான் இன்டர்ன்ஸ்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியும், முடிஞ்சா அதை வச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த சீன்ல நமக்கு காட்டுறது ஹீரோயினிட்டு டீம் வேனை கொண்டு போயிட்டு ஒரு ரோட்டோரமா நிப்பாட்டிட்டு அந்த குண்டடிப்பட்ட பையனுக்கு மருத்துவ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க, யாரோ நமக்கு உதவி செஞ்சாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்துல ஹீரோயினிட்டு போனுக்கு ஒரு இமெயில் வருது, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப ஹீரோயினி சொல்றாங்க, எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஹாய் ஃப்ரெண்டுன்னு, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. அவ கோல் ஒன்று எடுத்து பார்த்ததும் நெல்சன் பேசுறாரு. அப்ப இவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு எப்படி எங்களை தெரியும் அப்படின்னு சொல்லி. உங்களை எப்படி நான் நம்புறது அப்படின்னு. நம்புறதை தவிர வேற எந்த சாய்ஸும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நெல்சன் ஹீரோயினி இருக்க இடத்துக்கு வந்ததுமே கேக்குறாங்க ஹீரோயின் கிட்ட, என்ன பிளான் அடுத்து அவங்கோட்டு அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் சொல்றாங்க, உங்களை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி. நெல்சன் சொல்றாங்க, என் பேரு நெல்சன். அப்ப நீங்க CIA அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேக்குறாங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தேன், பஸ்க்கு அடிச்சுட்டு அங்க இருந்து வெளியே போட்டாங்க, நாயை வெளியே போடுற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினி கேக்குறாங்க, அப்ப யாரு அனுப்புனா அப்படின்னு சொல்லி. உங்க அம்மா தான் அனுப்புனாங்க அப்படின்னு. ஹீரோயினி சொல்றாங்க, எனக்கு அம்மாவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. நெல்சன் சொல்றாரு ஹீரோயினி கிட்ட, உங்க அம்மாவுக்கு 17 வயசு இருக்கும், உங்க அம்மா பிரெக்னட்டா இருந்தாங்க உன்னி கிடைக்கிறதுக்கு. அப்ப உங்க அம்மாவோட வீட்டுல யாருமே அவங்களுக்கு பாரம் எடுக்கல, அவங்கள வெளியில போட்டாங்க, அதனால உன்னை வளர்க்கறதுக்கு எந்த ஒரு வாய்ப்போ அவங்களுக்கு கிடைக்கல, எப்படி வளர்க்கறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல, அதனாலதான் உன்னை தத்து கொடுத்துருக்கீன்னு. ஹீரோயினி கேக்குறாங்க, இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி. உங்க அம்மாவை கண்டுக்கிறதுக்கு வா என் கூட அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, அங்க உங்க வாகனத்தை பார்க் பண்ணிட்டு எங்க வேன்ல வாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்ததா அப்படியே வாகனத்துல போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினி அந்த எடுத்த லிஸ்ட்டை கொடுத்து, இந்த நம்பரை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நெல்சன் சொல்றாரு, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி. அடுத்ததா டோல்டன் இருக்க இடத்துக்கு ஹீரோயினிட்டு டீம் வந்துறாங்க. ஹீரோயினி கேக்குறாங்க, அவங்கள எப்படி என் அம்மான்னு சொல்லி நான் நம்புறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டோல்டன் சொல்றாங்க, நான் அம்மாவா இருந்தாலும் இல்லாட்டியும் உன்னை பாதுகாக்க வேண்டிய என் கடமை அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல CIA டீம் வந்து அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க ஹீரோயினிட்டு டீம். அடுத்ததா அப்படியே அந்த இடத்துக்கு டிக் வந்ததுமே சொல்றாரு, எனக்கு சாம ஆர்டர் கொஞ்சம் இருக்கு, அதுக்கெல்லாம் எடுத்துட்டு போவதா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி. ஹீரோயினி டீம்ல இருந்து ஒரு பொண்ணு கத்தி சொல்லுவா, என்ன சாமான், நாங்கெல்லாம் சாமம் கிடையாது, நாங்கெல்லாம் வரையும் போறது இல்ல அப்படின்னு சொல்லி. ஹீரோயினி சொல்றாங்க, இங்க இருந்து யாரையும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்துல டீம்ல இருந்து ஏஜென்ட் வந்து ஸ்னைப்பர் கன் ஒன்ல இருந்து ஷூட் பண்றாரு ஒளிஞ்சிருந்து. அது வந்து ஹீரோயினி டீம்ல
ஒரு பொண்ணு மேல பட்டுருது. அப்படியே செம்ம ஃபைட் ஒண்ணு நடக்குது. கன் ஃபைட் அந்த இடத்துல. அப்படியே அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க ஹீரோயின் டீம். போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி ஹீரோயின் சொல்றாங்க, இங்க இருந்து துப்பு குடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. யார் அது? நீ எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். எல்லாத்துட்டும் மொபைல் போனையும் தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டும் மொபைல் போனையும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க, ஒவ்வொருத்தவங்களையும் நான் கண்காணிச்சேன். எல்லாம் இப்படி இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல ஹீரோயினி எல்லாத்துட்டும் போனையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்க கூட அனலிஸ்ட் போன அம்பு கிடைக்குது. அவங்ககிட்ட போன செக் பண்ண கூட அனலிஸ்ட் தான் மெசேஜ் பண்ணியிருக்கிறது தெரிய வருது. ஹீரோயினி கேக்குறாங்க அனலிஸ்ட் கிட்ட, அடுத்து என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னு சொல்லக்கூட ஹீரோயின் டீம்ல இருந்து ஒரு பையன் அனலிஸ்ட அடிச்சு ஷூட் பண்ணி அவனே ஒரு முடிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் இவனை வச்சுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் இவனை புதைச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழியை தோண்டி புதைச்சிடுறாங்க. அப்படியே போயிட்டு நெல்சன் ருஷ்யன் ஏஜென்ட்ட முடிச்சு விட்டுறாரு. அந்த சமயத்துல டோல்டன் பொஸ்க்கு கால் பண்ணி கேக்குறாங்க, நாங்க இங்க சந்திக்கிறது நீங்க தானே தகவல் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. அவர் சொல்றாரு, நான் சொல்றல, நான் எதுக்கு சொல்லணும், நான் இப்ப அந்த இடத்துக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி. அடுத்ததா அந்த நம்பர்ல உள்ள பேங்க தேடித்தான் போறாங்க. அந்த இடத்துக்கு போனா அவங்க இருக்கிறது ஒரு காபி ஷாப். அது உள்ள போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு வயசான லேடி வராங்க. இப்படி பட்டது அப்படின்னு சொல்லி இல்ல எனக்கு தெரிஞ்சு, ஆனா ஒரு க்ளூ ஒண்ணு குடுக்குறாங்க. இப்படி ஒரு பழைய பில்டிங்ல இருந்ததா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அந்த இடத்துக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோயின் டீம் அதை தேடி திரும்ப இன்னொரு இடத்துக்கு வராங்க. அடுத்ததா இவங்க எல்லாமே ஒரு பழைய பில்டிங் கிட்ட தான் போயிட்டு நிக்கிறாங்க. நின்னதுமே ரொபிகன் அந்த பில்டிங்கை பத்தி செக் பண்றாரு. செக் பண்ணி சொல்றாரு, இந்த பில்டிங் 10 வருஷமா மூடி கிடக்குது. ஆனா இதுல மாசம் மாசம் பெரிய ஒரு தொகை லைட் பில் மட்டும் கட்டப்படுது அப்படின்னு சொல்லி. ஹீரோயினி சொல்றாங்க, என்ன கண்காணிக்கிற மாதிரியே இருக்குது இங்க யாரோ அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே உள்ள போறாங்க. உள்ள போனதுமே நமக்கு தான் தெரியுமே ஏற்கனவே நம்ம ஹீரோயினி எப்படிப்பட்ட லொக்கா இருந்தாலும் திறந்துருவாங்க. இந்த டீமை கண்காணிக்கிறது வேற யாரும் இல்ல, CIA டீம்ல இருந்து டிக் தான் கண்காணிக்கிறாரு. உள்ள போனதுமே ரிபிகன் அந்த சிசிடி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து அதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறாரு. அடுத்ததா அப்படியே உள்ள போயிட்டு ஒரு லிப்டுக்குள்ள போறாங்க. லிப்ட்ல போயிட்டு அண்டர் கிரவுண்டுக்குள்ள போறாங்க. போனதுமே அங்க ஒரு ரகசிய அறை இருக்குது. அந்த அறையை திறந்து உள்ள போனதுமே அங்க சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த அறைக்குள்ள சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை கவனிக்கிறாங்க. அப்படியே அந்த அறைக்குள்ள செம்ம புகை வருது. அந்த புகை வந்ததுமே ஹீரோயின் டீமே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் டிக் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்ததுமே ஹீரோயினி அப்படியே எழுந்திருச்சு கண்ணு தலையில வச்சிடுறாங்க. வச்சதுமே இவர் சொல்றாரு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஹீரோயினி சொல்றாங்க, நானும் இதெல்லாம் ட்ரைனிங் ஆகி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அடுத்ததா டிக் சொல்றாரு ஹீரோயினி கிட்ட, நீனும் CIA தான் நானும் CIA தான் அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இதெல்லாம் இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் CIAக்கு தெரியாது தானே அப்படின்னு. டிக் சொல்றாரு, உன்னை விட பவர்ஃபுல்லான இன்டர்னல்கள் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி. ஹீரோயினி சொல்றாங்க, அவங்க எல்லாம் சின்ன பசங்கடா அப்படின்னு சொல்லி. அடுத்ததா டிக் கூட்டு ஆக்கள் உள்ள வராங்க. டிக் சொல்றாரு, இங்க உள்ள என் பொருட்களை எடுத்துக்கிட்டு போகாம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்திலே டோல்டன் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுமே டிக் கூட்டு ஆக்களுக்கு ஷூட் பண்றாங்க. அங்க செம்ம கன் ஃபைட் ஒண்ணு நம்ம ஹீரோயினி செம்மையா ஃபைட் பண்றாங்க. அந்த சமயத்துல டிக் கூட்டு ஆக்கள் ஒருத்தன் கூட மிஞ்சல. டிக் மட்டும் தான் அங்க இருந்து தப்பிச்சு போறான். அவன் பின்னாடி நெல்சன் போறாரு. நெல்சன் டிக் கூட்டு பின்னுக்கு போனாடியே டிக் சொல்றாரு, கண்ணை கீழே போட்டு வா அடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொல்லி நெல்சனும் கன்னை பின்னாடி வச்சுக்கிட்டு சண்டை போட போறாரு. அந்த சமயத்துல டிக் அவர்கிட்ட கன் எடுத்து இவரை தாக்க பாக்குறாரு. ஆனா நெல்சன் விடாம செம்ம அடி வெளுத்து கட்டிடுறாரு. வெளுத்து கட்டி அங்கனே ஒரு வழி பண்ணி கன் எடுத்து ஒரே போடுமா போட்டு தள்ளிடுறாரு. அடுத்து அந்த இடத்துக்கு CIA பாஸ் வராரு. பாஸ் வந்ததுமே சொல்றாங்க, இதுக்கப்புறம் இதெல்லாமே பாரம் டோல்டனுக்கு தான் அப்படின்னு. டோல்டன் சொல்றாங்க, இல்ல எனக்கு ஒரு 2 விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒன்னாவது, நெல்சன் என் கூட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்ப பாஸ் சொல்றாரு, அவனுக்கு சரினா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, என் பொண்ணுக்கு தான் இந்த பசங்களை பத்தி தெரியும், அவளும் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப பாஸ் அவங்க பாக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டும், இந்த பசங்களுக்கும் இந்த பசங்களை யாரையும் துன்புறுத்த இயலாது, அதே மாதிரி இந்த பசங்களுக்கு டிவி பாக்குறது சுதந்திரமா இருக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப பாஸ் சொல்றாரு, ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஓகே தானே உங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு. ஓகே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டீம் ஹீரோயினி டீம் சொல்றாங்க, அப்ப வேலை ஒண்ணு தேடிக்கணும்னு சொல்லி. ஹீரோயினி சொல்றாங்க, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி எப்பவுமே அப்படின்னு சொல்லி. பெரிய பால அடைஞ்ச ஒரு பில்டிங்கை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ருசியாவில் உள்ள
உள்ள பொஸ் இருக்காரு. அவரு பேச்சு குடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, சூப்பரா வேலை பார்த்த பென்டன் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம யாருடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல தான் நமக்கு பெரிய ஷோக்கே இருக்கு. அது வேற யாரும் இல்ல, டோல்டன் தான் அந்த பென்டன். இப்பதான் நமக்கு தெரியுது இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் டோல்டன்ட்ட சொல்றாங்க, "போஸ், நீ இந்த நாட்டுக்கே பெருமை தேடி கொடுத்துருக்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் டோல்டன் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அங்க போனதும் ஹீரோயினி ஒரு கார்ல உட்காந்துருக்காங்க. டோல்டனும் அந்த கார்ல ஏறுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, 10 வருஷத்துக்கு முன்னுக்கு காட்டுறாங்க. டோல்டன் தான் இந்த பொஸ் கிட்ட நம்ம ஹீரோயினிய பாரம் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க 2 பேரும் இவ்வளவு நாள் இருந்திருக்காங்கங்கிறது இப்பதான் நமக்கு தெரிய வருது. இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. ஹீரோயினி வந்து ருஷ்யன் டீமுக்காக தான் வேலை செஞ்சிருக்காங்க. ருஷ்யன் டீம்ல தான் இருந்திருக்காங்க. சிஐ டீம்ல இருக்க மாதிரி நமக்கு நடிப்பை காட்டியிருக்காங்க. ஃபுல்லாவே வேலை செஞ்சிருக்கிறது ஹீரோயினி வந்து ருஷ்யன் டீமுக்காக. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த கேமையே விளையாண்டுருக்காங்கங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்படிதான் இந்த சூப்பரா இந்த படம் முடிஞ்சது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.